ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். வாங்க இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். குட்டி ஹார்வெஸ்ட். கொஞ்சம் கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் யூஸ்வலாக குழம்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பச்சடி பண்ணுவாங்க, அப்புறம் பொரியல் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது ரெசிபீஸ் ட்ரை பண்ணணும்னு பார்க்குறேன். இந்த இப்போலாம் வெண்டைக்காயில் இந்த டீப் ஃப்ரைட் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க, மொறுன்னு மேரினேட் பண்ணி வச்சு. ஸோ அது ஒரு டைம் ட்ரை பண்ணணும். ஸோ வெண்டைக்காய் ஓரளவுக்கு இன்றைக்கி நிறையா வெண்டைக்காவே நமக்கு கிடச்சிருக்கு. யூஸ்வலாக இருக்கிற அளவை விட நிறையா வெண்டைக்காய் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய்லாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கணுன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு கைக்கு பத்தாத அளவுக்கு வெண்டைக்காய் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் இந்த கேர்ள்ஸுக்கு பிரச்சனை இருக்கும்ல, பிசிஓடி பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லியுமே அவரைக்காய், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கன்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். அதில் முக்கியமாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க டெய்லியுமே அவரைக்காய் சாப்பிட்டா அதெல்லாமே அவ்வளோ சீக்கிரமாகவே க்யூர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ என்னென்னா, இதுக்கப்புறம் நமக்கு அவரைக்காய் செடியில் என்னென்னா, இந்த அவரைக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு புது அவரைக்காய் செடி வந்தவுடனே அதை ஃப்ரெஷ்ஷாக எந்த பூச்சியுமே வராமல் மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக நான் வச்சுக்க போகிறேன். அவரைக்காய் நிறையா தேவைப்படுது வீட்டில் சமைக்கிறதுக்கு. ஸோ ஒரு 4-5 செடி வேணும். அதுக்கப்புறம் பெரிய பீன்ஸ், காராமணி பீன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இதுவுமே பீன்ஸ் பொரியலும் இதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது கடையில் மார்க்கெட்டில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, உடம்புக்குமே ரொம்ப நல்லது, நிறையா நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்றைக்கி பறிக்க வந்தது புளிச்சக்கீரை அன்றைக்கி நட்டு வச்சோம்ல, அது ஓரளவுக்கு தழுத்துருக்கு. இது ஏன்னா ஒரு கைப்பிடி புளிச்சக்கீரை தேவைப்படுது. எதுக்குன்னா அந்த கத்திரிக்காய் ஒரு கொச்சி மாதிரி, பச்சடி மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப அதிகமான புளிச்சக்கீரை இல்லாமல் கத்திரிக்காயோடு இந்த புளிச்சக்கீரை போட்டு கடைஞ்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. அதே மாதிரி புளிச்சக்கீரையிலுமே நம்மக்கிட்ட இருக்கிறது பச்சை புளிச்சக்கீரை, ரெட்டு புளிச்சக்கீரை ஒன்று இருக்கான், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ அது கிடைச்சாலும் நம்ம ஒரு க்ரோ பேக்கில் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் தழுத்ததுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணி கத்திரிக்காய் பொரியலுக்கு முக்கியமாக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.